வெல்கம் பேக் டு ஜகாவேஷு சேனல். இன்னும் இந்த வாய்ஸ் சரியாகவே இல்லை. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சாப்பிட தான் போய்கிட்டு இருக்கோம், வேறு எங்கேயும் இல்லை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். இப்போது கிளாம்பாக்கத்தில் தான் நமக்கு பஸ்ஸு புக் பண்ணியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு இத்தனைக்கு பைபாஸில் வந்தேன். 8:30 மணிக்கு கரெக்டாக 1 ஹவர். பார்த்திங்கன்னா 9 மணிக்குள்ள இங்கே வந்தாச்சு. 1 ஹவர் தான், டிராஃபிக் கிடையாது. பைபாஸில் தான் வந்தாச்சு. ரொம்ப பசி ஒரு பக்கம். 10 மணிக்கு தான் பஸ்ஸு. மணி 9, 1/2 ஹவர் இருக்குது. இவங்க சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. இன்னும் சாப்பாடும் கொண்டு வரல. இப்போ தான் ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த கடை ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. பக்கத்தில் உள்ள கடை உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய ஹோட்டலாக இருக்குது. என்ன அதுதான் இங்கே இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். எனக்கு இட்லி போதுன்ட்டு அவளுக்கு தோசை சொல்லியிருக்கேன். இந்தியன் ஃபுட் தோசை தான். அதுக்கடுத்து இட்லிலாம் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு தோசை தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் தோசை. எனக்கு 2 இட்லி போதும்னு 2 இட்லியோடு நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு டேஸ்ட்டே ஒன்றுமே தெரியல. 3 வகை சட்னி வச்சுருக்காங்க. இருந்தாலும் என் வாய்க்கு சுத்தமாக டேஸ்ட்டே தெரியல. வயசுக்கு தோசை ஆர்டர் பண்ணியிருக்கு. இது என்ன சட்னின்னு தெரியல. கொத்தமல்லி நல்லா இருக்கு. என்ன சட்னினே தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கா. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் பசி இருந்துச்சு. இருந்தாலும் சாப்பிடவே முடியல. தொண்டையெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால சாப்பிட முடியல. அப்புறம் இது கரெக்டாக கிளாம்பாக்கம் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா வண்டிங்க. இப்போல்லாம் சுத்தமாக வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம B28 பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நான் பார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விட்டுட்டு தங்கப்பில் பத்திரமா ரெடி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வைஷும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போது கிளாம்பாக்கத்துலேருந்து இப்போ எப்படி போகணுன்னு தெரியல வெளியே போகிறதுக்கு. அப்புறம் ஒரு பிரதர் வந்தார். அவர்கிட்ட கேட்டுகிட்டே நாங்களும் பார்த்திங்கன்னா மேலே போயாச்சு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மினி பஸ் நிற்கிற இடம். இந்த தம்பி யாருன்னு பார்த்திங்கன்னா அக்கா, நான் உங்களை வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன்ட்டு தான் பேசிகிட்டு இருந்தாப்புல. அப்போ இனிமேல் அக்கா நீங்கள் எதாவது புக்கிங் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கக்கா, நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் ஆகிடுச்சு. இதுவே நம்ம இவர்கிட்ட நம்ம தெரிஞ்ச பையன் ஆகிட்டார் இல்லையா, நாங்கள் முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா புக் பண்ணி வைக்கிறோங்க்கா. சப்போஸ் பார்த்திங்கன்னா புக்கிங் எதுவும் கிடைக்கலன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கக்கா, நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு என் ஃப்ரெண்டும் வந்திருந்தா. அவளும் அங்கே தான் போயிட்டுருக்கா, கோயம்புத்தூர் தான் போய்கிட்டு இருக்கா. நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நானும் வேறு பஸ்ஸில், அவள் வேறு பஸ்ஸில். ஏன்னா மேடம் கோயம்பேடு போயிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் கிளாம்பாக்கம் வந்துடுறேன்னு சொன்னாள். அவள் கோயம்பேடு போய் பாவம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு பஸ்ஸு கிடைக்காதனால திரும்ப கிளாம்பாக்கம் அங்கேருந்து அவள் வேறு பஸ்ஸு, நான் வேறு பஸ்ஸு, அப்படி தான் போனோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவள் காலையில் அவங்க அத்தை வீடு இங்கே இருக்குவாட்டிருக்கா. அவங்க அத்தை வீடுக்கு போயிட்டா. நானும் யுவராணிக்காவோடைய பாப்பா தான் அது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அண்ணா, யுவராணிக்கா, நான், பாப்பா, வைஷு எல்லோரும் சேர்ந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6 o'clock நாங்கள் பீலமேடு வந்தாச்சு. இது பீலமேடு தான். பீலமேடுக்கு வந்தாச்சு. கோயம்புத்தூர் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம காந்திபுரத்துக்கு தான் ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் போக போகிறோம். காந்திபுரம் போயிட்டு 4:30 மணிக்கு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்துஸ்தான் காலேஜில். அதனால் வெயிட் பண்ணுவோம். நல்லா தூக்கம். இந்த மேடம் இருக்காங்க. மேடம் நைட்லாம் மேலத்துக்கு காலை போட்டு தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஓரமாக அவ்வளோ இடம் கிடக்குது. இவங்க ஓட்டிட்டு வராங்க. இவங்களுக்கு இடம் இல்லாமல் என் மேலே மூஞ்சியில் கால் போட்டாங்க. இப்படி திரும்பிட்டான். என்னோட கம்மி தான்.
காந்திபுரம் தான் போகிறோம்னு நினச்சா அக்கா இருந்துட்டு இங்கே பீலமேடு தாண்டி போகிறோம் அப்படின்னு. நாங்கள் பீலமேட்டில் நமக்கு ரூம் கொடுக்கலையே, பிஎஸ்சி காலேஜ் பார்த்துட்டேன், இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எனக்கு குழப்பமாகவே இருந்துச்சு. சரி நானும் எதுவும் பேசலை. அண்ணா பாப்பா எல்லோரும் நாங்கள் அக்கா நாங்களும் நடந்தே போனோம். ஏன்னா இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருமாள் கோவில் கிட்ட தான் வீடு அப்படின்னாங்க. வீடா அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தில் தான் போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தோம். சரி மார்னிங் தானே நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பேர் என்னக்கா? பேர் பேர் உன்கிட்டே தான் விளையாடுவான் பாரு. யாரும் பயப்படுறாங்களோ அவங்கள்ட்டே தான் விளையாடும். டே இங்க பாருடா, இங்க பாருடா. அவங்க தான் உள்ள போயிட்டாங்களே வீட்டுக்கு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். ஆனா செக்கி வேற செக்கி இவன் தான் பிடிச்சிருக்கு. சரி அவனுக்கு எவ்வளவு யார்கிட்ட இருக்கோ கரெக்டா மோசம் பண்ணிடுவான். பாசம் யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க கரெக்டா அதுதான் அது நல்லா பாக்குவாங்க. குட்டி போட்டிருக்காங்க. இப்போ 6 குட்டி போட்டுட்டாங்க. சரி வா நான் கீழே போறேன். வேணாம் வீடியோ போயிட்டு இருக்கு. வா யாருக்கு பயந்து உள்ள இருக்க? கவர் பண்ணிக்கடா. எங்க வந்திருக்க? எதுக்கு வந்திருக்க? எதுக்கு? மறந்து போச்சு. நம்ம காலையில் டீ குடிக்கிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்தாச்சு. இந்த வீடு பார்த்திங்கன்னா யாருதுன்னா யுவராணிக்காவுடைய ஃப்ரெண்டோட வீடு. யுவராணிக்கா எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க மருதமலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா மருதமலை தான் நியரில் இருக்குது. அதனால் வந்து மருதமலைக்கு போயிருக்காங்க. வைஷு சேர்ந்து போயிருக்கு. எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல. சொல்லப்போனால் இங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. எங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜில். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல. எனக்கு வர ஐடியாவே இல்லை. ஆனாலும் வைஷுக்கு இதான் ஃபஸ்ட்டு அவார்ட். அதனால் அவளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெஹந்தி எப்படி பிடிச்சிருக்கு பார்த்திங்களா? நல்லா பிடிச்சிருக்குல்ல. அவங்க தெரியுதான்னு தெரியல, எழுதியிருக்காங்க தெரியுதுங்களா? ஒரு லேடி பார்த்திங்கன்னா பாப்பா அவங்கெல்லாம் வந்து மருதமலைக்கு போயிருக்காங்க. இப்போது நான் பார்த்திங்கன்னா பாப்பா அங்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெரூன் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வரணும்னு சொல்லி கேட்டாங்க. நம்மக்கிட்ட மெரூன் கலர் கிடையாது. நீ இதுக்காக போய் எதுக்கு போய் வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டில் இருந்த ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா நான் நீட்டாக வந்து அயர்ன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ளவுஸ் நமக்கு யார் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா, இப்போ எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிஸ்டர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்குது அவங்கக்கிட்ட. இப்போது நம்ம சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இனிமேல் வந்து நம்ம ஸ்டிச்சிங்லாம் இவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ யாருக்காச்சும் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ளவுஸ் தான் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இந்த ப்ளவுஸு. ஏன்னா இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இது சூட் ஆகிடும். எப்பேற்பட்ட ட்ரெஸ்னாலும் சரி, இந்த மாதிரி சாரியில் வந்து ஆரி ஒர்க் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகும். நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு டிசைன் எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்காச்சும் வேணும்னா அவங்க ஐடி கான்டாக்ட் நம்பர் கீழே மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சாரீ தான் வேர் பண்ண போகிறேன்.
இதுக்கு செட் ஆகல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்குன்னு தனியாக எடுக்கல, அவளுக்கு தாவணி பாவாடை கொண்டு வந்திருக்கேன். பாப்பாவுக்கு அவங்க வந்துடுவாங்க. மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுது. நானும் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்.